சர்வவல்லவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்கு உதவியாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 உள்ள வசனங்களை வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றாள். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவி நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவை நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். நாம் வாசித்த இந்த வேத பகுதி மிகவும் நன்கு நமக்கு பரிச்சயமான ஒரு வேத பகுதி. முக்கியமாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மற்ற சுவிசேஷங்களில் காணப்படுகிறதை காட்டிலும் மிக முக்கியமான சில காரியங்களை யோவான் எழுதுகிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் யோவான் 17ஆம் அதிகாரத்தை என்ன செய்யணும்? வாசிக்க வேண்டும். அதாவது தேவன் மனிதர்களிடம் பேசியிருக்கிறார். தேவனிடத்தில் பேசின காரியங்கள் உண்டு, ஆனால் என்ன பேசினார் என்று இல்லை. பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் சில இடத்தில் ஆங்காங்கே பேசினதாக இருக்கிறது. அதுபோல குமாரனாகிய தேவன் பிதாவாகிய தேவனிடத்தில் ஆங்காங்கே பேசினதாக இருக்கிறது. ஆனால் முழுமையாக எந்த இடத்திலும் அதிகமாக இருக்காது. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம் குமாரனாகிய தேவன் பிதாவாகிய தேவனிடத்தில் பேசின நிகழ்ச்சி என்ன செய்யும்? அந்த அதிகாரம் முழுவதும் இருக்கும். அதுபோல 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோமாகில் எப்பொழுது, எந்த சமயத்தில் அல்லது எந்த சூழ்நிலையில் பேதுரு மீண்டும் கிறிஸ்துவண்டையில் வந்து சேர்ந்தார், அதுபோல பல நிகழ்ச்சிகள் என்ன செய்து இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். முக்கியமாக இந்த 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். அப்ப நாம் வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரத்துல அதுக்கு கடைசி பகுதியில் வாசிக்கும் போது கிறிஸ்துவுக்கு எதிராக யூத தலைவர்கள் அவரை கொலை செய்ய என்ன செய்யறாங்க? ஆலோசனை செய்கிறார்கள். கிறிஸ்து இப்போ எருசலேமை விட்டு 11:54 பாருங்க. ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்தரத்திற்கு சமீபமான இடமாகிய எபிராயிம் என்னப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கியிருந்தார். அப்போ இங்கிருந்து அப்புறம் சமாரியாவுக்கு போறாரு, கலிலேயாவுக்கு அப்புறம் போறாரு. இந்த சமயத்துலதான், கலிலேயாவுக்கு போற அந்த சமயத்துல 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஏறக்குறைய 5000 புருஷர்களை என்ன செய்யறார்? அவரு போஷிக்கிறார். பின்பு அவர் என்ன செய்யறாரு? 12:1 படி இப்பொழுது அவர் பெத்தானியாவுக்கு வருகிறார். யோவான் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து யோவான் 19ஆம் அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் கடைசி வார நிகழ்ச்சி அங்க இருக்குது. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது கடைசி வாரத்தில் எந்தெந்த நாளில் அவர் என்னென்ன செய்தார் என்கிறதான நிகழ்ச்சி என்ன செய்யும்? அங்க தெளிவாக காணப்பட்டிருக்கும். சரியா? இங்கே மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிமள தைலத்தை என்ன செய்யறாங்க? பூசுகிறார்கள். பரிமள தைலம் பூசும் நிகழ்ச்சி மத்தேயு 26 இருக்கு, மார்க் 14 இருக்கு, லூக்கா 7ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதுபோல இங்கே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? இந்த 4 பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிமள பூசும் பகுதிகள் என்ன செய்யுது? இருக்குது. ஆனால் லூக்கா 7ஆம் அதிகாரத்திற்கும் மற்ற 3 சுவிசேஷங்கள் சொல்லப்பட்ட பகுதிகளுக்கும் என்ன இருக்கு? தொடர்பு இருக்குது. லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியோடு சம்பந்தம் இல்லாத ஒரு நிகழ்ச்சி. அதை மட்டும் என்ன செய்யும்? நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா?
இப்போ இந்த 12ஆம் அதிகாரம் 1 to 11 வசனங்களில் நாம 5 செயல்பாடுகளை குறித்து இந்த நாளில் நாம் சிந்திக்கப்பட்டிருக்கிறோம். 5 நபர்த்துவங்கள் அல்லது 5 வகையான செயல்பாடுகளை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக செய்ததை நாம் என்ன செய்ய போறோம், படிக்க போகிறோம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அமைப்பு, அதனுடைய சூழ்நிலை. பஸ்கா வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது, பஸ்கா பண்டிகை என்னைக்கு கொண்டாடுறாங்க, வெள்ளிக்கிழமை. 6 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடி சாயந்தரம் 6 மணிக்கு என்ன செஞ்சாரு இவரு இயேசு கிறிஸ்து, அதாவது வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கே பெத்தானியாவுக்கு என்ன செஞ்சாரு, வந்துடுறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து 6 நாளைக்கு முன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது சனிக்கிழமை என்ன செய்தது, பஸ்காங்கிறது வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு என்ன செய்யாது, தொடங்கும். சரியா? இப்போ சனிக்கிழமை சாயந்தரம் அல்லது சனிக்கிழமை சாயந்தரம்னு சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை சாயந்தரமே அந்த சனிக்கிழமை என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு தொடங்கிடும். நமக்கு ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு என்ன செய்யும், தொடங்கும். ஆனா யூதர்களுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு என்ன செஞ்சிடும், அந்த நாள் என்ன செய்யறோம், தொடங்கிறோம். கிறிஸ்து இப்ப இங்க வந்துட்டாரு. இதுக்கப்புறம் மக்கள் யாரும் அங்க வரமாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்ய மாட்டாரு, போக மாட்டாரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார், ஆனால் மக்கள் போக மாட்டாங்க. ஏன்னா ஓய்வு நாளில் அரைமையில் தொடர்ந்து அவங்க நடப்பாங்க யூதர்கள். அதுக்கு மேல என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க நடக்க மாட்டாங்க. இப்போ நம்ம இங்க வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம், நம்ம லாசரும் அவரோடு கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்போ லாசருவை உயிரோடு எழுப்பின அந்த இடத்திற்கு மீண்டும் இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு, வருகிறார். 2வது வசனத்தில் மார்த்தாளின் செயல். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவரோடு கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி எங்க நடக்குது நம்ம வாசிக்கிறோம். குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயுல என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். அதே சமயத்துல இந்த இயேசு கிறிஸ்து இந்த சீமோனை குணப்படுத்தி இருக்க என்ன செஞ்சிருக்கு, வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த இடத்துல யோவான் 11:57 பாருங்க. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பந்தி வைக்கிற இந்த நிகழ்ச்சி அல்லது அவருக்கு விருந்து வைக்கிற நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்திருக்க வாய்ப்புகள் என்ன செய்யல, இங்க இல்ல. அப்போ நாம இப்படி யோசிக்க முடியும், இந்த இடத்துல சீமோன் இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு, மார்த்தாள் மரியாள் இருக்கிறார்கள், அப்புறம் லாசரு இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்கள் இருக்கிறார்கள், இன்னும் சொற்பம் சிலர் இருக்கலாம், அல்லது அந்த பெத்தானியா ஊரில் இருக்கக்கூடிய சிலர் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்க முடியும், அங்கே இருந்திருக்க முடியும். சரியா? இந்த நிகழ்ச்சி ஏன் இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்களுடைய அன்பை காட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சியை அவர்கள் செய்கிறார்கள். ஓய்வு நாள் தொடங்கும். அப்ப இந்த ஓய்வு நாள் முடிஞ்சோன்னு என்ன செய்வாங்க அப்படின்னா, ராத்திரி 12 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும். நீங்கள் பெரும்பாலும் விருந்துகள் என்று இங்க வாசிக்கிற நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி பொதுவான நிகழ்ச்சியா வைப்பாங்க. வைக்கும் பொழுது எல்லாரும் அங்கே வருவார்கள், மக்கள் அனைவரும் வருவார்கள். வந்து ஒரு ரபி இருப்பார் அங்க. அந்த ரபி என்ன செய்வாருங்கன்னா, வரக்கூடிய எல்லாருக்கும் வசனத்தை விளக்கி சொல்லுவார். அவர்கள் சாப்பிட்டு கொண்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள். எத்தனை மணி வரைக்கும்? சில நேரங்கள் ராத்திரி 12 மணி வரை கூட அது நடக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி படுத்திருப்பாங்க, இப்படி படுத்திருப்பாங்க, காலை நீட்டி என்ன செஞ்சிருவாங்க, படுத்துப்பாங்க. நான் பின்னாடி வரும்போது அது உங்களுக்கு விளங்கும். இப்படி படுத்திருப்பாங்க, நடுவுல சாப்பாடு இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே என்ன செய்வாங்க, எல்லாரும் கேட்பாங்க. யோவான் இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாஞ்சது எப்படின்னா இப்படித்தான். இப்படி படுத்திருக்கும் பொழுது அவருக்கு முன்னாடி யார் படுத்திருக்கா, யோவான் படுத்திருக்கிறாரு. அவருடைய காது பகுதி எங்க இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் இருதய பகுதிக்கு இருந்ததுனாலதான் அவரை இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்தவன் என்று என்ன செஞ்சிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இந்த இடத்துல 2 காரியங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை அவர்கள் செய்கிறார்கள். ஒன்று, சீமோன் தன்னை குணப்படுத்தியதற்காக அன்பை காட்டுவதற்கு இந்த நிகழ்ச்சியை அவன் நடத்தி இருக்கிறார், அல்லது லாசர் உயிரோடு எழுப்பப்பட்டதற்காகவும் இந்த நிகழ்ச்சி என்ன செய்து நடக்கிறது. இப்ப என்ன வாசிக்கிறோம், மார்த்தாள் அவர்கள் பணிவிடை செய்தார்கள். நம்ம லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இவர்களை குறித்து வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வர்றாரு.
மரியாள் என்ன செய்யறாங்க? இவருடைய பாதத்தில் வந்து என்ன செய்யறாங்க? அமர்றாங்க. அப்ப மார்த்தாள் வந்து என்ன கேட்கிறாங்க? கவலை இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட என்ன சொல்றாரு? யாரும் நல்ல பங்கை தெரிந்து கொண்ட, அப்ப மார்த்தாள் தெரிந்து கொள்ளவில்லையா? மார்த்தாளே அந்த இடத்துல சத்தம் போட்டிருந்தா இங்க மறுபடியும் வந்து மார்த்தாள் பணிவிடை செய்திருக்க மாட்டார்கள். புரிகிறதா? என்னுடைய கேள்வி புரிகிறதா உங்களுக்கு? மார்த்தாள் அவர்களை அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கண்டம் பண்ணி இருந்தா இங்கேயும் வந்து அம்மா என்ன செஞ்சிருக்காது? பணிவிடை செஞ்சிருக்காது. என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? அந்த இடத்துல அப்படி இல்ல. அநேக காரியங்கள் என்ன? அநேக காரியங்கள் என்ன? அது அப்படி ஒரு கேள்வி வருது. அநேக காரியங்கள்னா உலக காரியங்கள் என்று அர்த்தம் எடுக்க முடியாதங்க. ஏன்னா இப்ப 12 பேர் வந்திருக்காங்க வச்சுக்கோங்க. யாரு சாப்பாடு கொடுப்பா? இயேசு கிறிஸ்துவோட சேர்த்து 13 பேர். யாரு சாப்பாடு கொடுப்பா? மார்த்தாள் மரியாள் தான் கொடுக்கணும். இந்த அம்மா சிறப்பாக 3 வகை சாப்பாடு இருக்கும் யூதர்களுக்கு. அந்த 3ஐயும் செஞ்சு இயேசு கிறிஸ்துக்கு பரிமாறணும் இந்த அம்மா துடிக்குது. அதனால தங்கச்சியா இருக்கக்கூடிய மரியாள் என்ன செய்யறாங்க? இவங்க கூப்பிடுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஏம்மா ஒரு டிஷ் போதும், செஞ்சுட்டு வந்து என்ன செய்ய, மறுபடியும் நீ வந்து உட்கார்ந்து வசனத்தை கேளு. சரியா? இந்த அம்மா மறுபடியும் என்னதான் செய்யறாங்க? இந்த இடத்துல பணிவிடை செய்கிறார்கள். பணிவிடை எல்லாரும் அங்க செய்யறாங்க. ஆனா யாருக்கு இந்த அம்மா செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிறார்கள். பாருங்க, மார்த்தாள் பணிவிடை செய்தால் அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் யாருக்கு செய்யறாங்க இந்த அம்மா? 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, அன்பினால் அதை செய்தார்கள். 2வது, தனக்கு தெரிந்ததை செய்தார்கள். இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை. சுயநலமற்ற நிலைமையில் தனக்கு என்ன தெரிந்திருக்குதோ அதை என்ன செய்றாங்க இந்த அம்மா? பெரும்பாலும் நாம் நினைத்துக் கொண்டிருப்பது கர்த்தருக்கு மிகப்பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். உண்மைதான், அது நல்ல எண்ணம் தான், அதில் என்றும் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு என்ன தெரிந்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது என்னது? அதை இவர்கள் தெளிவாக செய்கிறார்கள். தனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு மிக தெளிவாக அதை மட்டும் அவர்கள் செய்யறாங்க. வேற காரியம் தெரிஞ்சதான் என்று நமக்கு தெரியல. ஆனா 2 இன்சிடென்டின் அடிப்படையில இவங்களுக்கு பணிவிடை செய்ய நல்லா என்ன செஞ்சிருக்குது? தெரிஞ்சிருக்குது. பர்டிகுலரா யாருக்கு தான் போய் செய்யறாங்க இவங்க? இது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மரியாதைக்கு எப்படிப்பட்ட அப்ரிசியேஷன் கிடைக்குது? ஓகே, அந்த இடத்தோட கான்டெக்ஸ்டின் அடிப்படையில் நீங்க பார்க்கும்பொழுது நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும் சொல்லுவோம். ஏம்மா இந்த அம்மா என்ன செய்யுது? இயேசு கிறிஸ்து வந்து அவங்களை கண்டம் பண்ணாம சீக்கிரம் முடிச்சுட்டு வர சொல்றாங்க. அதே மாதிரி நீயும் பெற்றுக்கொள் என்கிற அடிப்படையில் தான் அங்க சொல்றாங்களே என்று நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும் யாரு சாப்பாடு வருவான்னு சொல்லுங்க. ஒரு சூழ்நிலையை நீங்க படிக்கும் பொழுது அந்த கான்டெக்ஸ்டின் அடிப்படையில் என்ன செய்யணும்? அந்த இடத்தை நீங்க படிக்கணும். அவர்களுக்கு ராவிருந்து பண்ணினார்கள் சொல்லும் போது அந்த சூழ்நிலையில் என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம சின்ன வயசுல இருந்தே கேட்டு கேட்டு பழகிட்டோம். மரியாள் தன்னை விட்டு எழுபடா நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அதை சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? நீ வந்து பெற்றுக்கொள்ளுன்னு சொல்றாரு. சீக்கிரம் ஒரு காரியம் செஞ்சு முடிச்சு என்ன செஞ்சிருங்க, வந்துருங்கன்னு சொல்றாரு. அப்படி நீங்க அப்படியே கண்டம் பண்ணியிருந்தா இந்த இடத்துல என்ன செய்ய கூடாது? இந்த அம்மா பேசாம வந்து உட்கார்ந்து இருக்கணும். இங்கேயும் இந்த அம்மா என்னதான் செய்யுது? பணிவிடை தான் செய்யுது. அப்போ அந்த சூழ்நிலையில் அம்மா நீ வேலையை சீக்கிரம் செஞ்சுட்டு என்ன செய்ய, வா, வந்து என்ன செய்ய, வார்த்தைகளை நீயே கேளு. அப்போ இங்கே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் போது தனக்கு தெரிந்திருக்கிற விஷயத்தை என்ன செய்யறாங்க இந்த அம்மா? செய்யறாங்க. 3வது வசனம். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஃபர்ஸ்ட் மார்த்தாள் தனக்கு தெரிந்ததை செய்தார்கள். இப்போது இங்க மரியாள். இங்கே இந்த மரியாளுடைய செயல்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்ச்சி வசம் மிகுந்த 2 சகோதரின் செயல்பாடுகளை இங்க என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். விலையேறப்பட்ட அல்லது களங்கமில்லாத, எப்படி வாசிக்கிறோம்? விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலந்தம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து. இந்த ஒரு ராத்தல் அப்படிங்கிறது 450 கிராம்.
இது சாதாரணமான விலை கொண்டது கிடையாது. இது எத்தனை நாளைக்குரிய சம்பள பணம்? ஒரு வருஷத்துக்குரியது. ஏன்னா இங்க வாசிக்கிறோம் நம்ம 300 பணம்னு வாசிக்கிறோம். சரியா? 300 பணம்னு சொல்லி இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கான சம்பள பணம். இது எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா யாருக்காவது? இது எங்க இருந்து கிடைக்குதுன்னு தெரியுமா? நான் இதை குறித்து படிக்கும் பொழுது இந்தியாவின் வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு வகை செடியிலிருந்து என்ன செய்யறாங்க, இதை எடுத்து அங்கே அனுப்பி இருக்கிறார்கள். சரியா? இது அதிக பணச்செலவு கொண்ட ஒரு காரியமாகவும் என்ன செய்யுது இருக்குது. ஒரு வருட சம்பளம். இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? அதை இயேசுவின் பாதங்களில் பூசி அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 26:7 பாருங்க. மத்தேயு 26:7. ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்துவின் மேல் ஊற்றினாள். மார்க் 14:3. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம்? நம்ம பாதத்தில் வாசிக்கிறோம். அங்க என்ன வாசிக்கிறோம்? அப்ப இந்த அம்மா என்ன பண்ணிருக்குன்னா, இப்படி படுத்திருக்கிறாங்க இல்லையா, இந்த அடிப்புல படுத்திருக்கும் போது அந்த தைலத்தை தலையிலிருந்து கால் வரை என்ன செஞ்சிருக்கு இந்த அம்மா ஊத்தி இருக்கிறாங்க. ஏன் யோவான் காலில் மட்டும் ஊத்தும் போது இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக யோவான் எழுதுகிறபடியால் தலையில் என்ன செய்ய முடியாது, அதை ஊத்துனதா எழுத முடியாது. அதனால காலில் என்ன செய்யறார்? ஊத்துனதாக அவர் எழுதுகிறார். இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் பொழுது பாதங்களில் பூசி அப்புறம் என்ன செய்யறாங்க அந்த அம்மா? ரொம்ப யூத கலாச்சாரத்தில் ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு டைம் இது. ரொம்ப இது ஒரு சில வேத வல்லுநர்கள் சொல்லும்போது ஒழுக்கக்கேடான செயல் அப்படிமாங்க. ஒரு பெண்மணியார் தன்னுடைய தலைமுயிரை எடுத்து ஒருவருடைய பாதத்தை துடைப்பது என்பது ரொம்ப 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 கீழ்த்தரமான அடிமையின் வேலை. ரொம்ப மோசமா அடிமைகள் தான் கால்களில் இருக்க செருப்பலை கலற்றி தண்ணீர் ஊற்றி தொடச்சு விடுவாங்க. இந்த அம்மா என்ன செய்ய, தன்னுடைய முடியால் என்ன செய்யுது, அத மிகவும் தன்னை மிக மிக மோசமான அல்லது அடிமையாக, கீழ்த்தரமான அடிமையாக தன்னை பாவித்து கிறிஸ்துவுக்கு இந்த அம்மா மரியாதை செய்கிறார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தினாலும் தன்னுடைய தாழ்மையினாலும் தன்னுடைய அன்பை இவர்கள் என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு அடிமைக்கு கீழாக தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அம்மா அந்த அவங்கள்ட்ட இருக்கிற அந்த 300 ஒரு வருடம் பணத்தை, ஒரு வருடம் செலவு செய்யக்கூடிய அந்த பணத்தை எடுத்துட்டு வர்றாங்க. அந்த தைலத்தை வாங்கி இருக்கிறார்கள். அப்பயே நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த அம்மா இவங்க வீட்டார் கொஞ்சம் வசதி உள்ளவங்க. ஏன் அப்படின்னா 12-13 பேருக்கு சாப்பாடு போடுற அளவிற்கு இதுக்கு முன்ன நிகழ்ச்சியில் என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்குது. அப்ப இவங்க சற்று வசதியானவர்கள். அது மாத்திரம் நிறைய பேர் இவங்களை பார்க்க வந்தாங்கன்னு என்ன செஞ்சிருக்கிறோம், யாரு லாசர் இறந்த போதுன்னு சொல்லும் போது, அப்போ தன்னுடைய தனவந்தத்தினால் தன்னுடைய பொருளாதாரத்தினால் இருந்தும் தன்னுடைய அர்ப்பணிப்பை, தான் அவருக்கு அடிமை என்பதை என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. இது என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயமா இருக்குது. இவருடைய நிலைமைக்கும் இவருடைய செயல்பாடுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குது. ஒரு பெண்மணியார் அங்கே பந்தி இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், தன்னை மிக 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 கீழ்த்தரமான ஒரு அடிமையாக தன்னை பாவித்து அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு செயலை தன்னுடைய தலைமுடியினால் அவர்கள் என்ன செய்யறாங்க, அதுக்கு பேர் தான் தாழ்மை. நாம் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை குறித்து நம்ம அதிகமாய் நம்ம பேசுவோம் இல்லையா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல எந்த அடிப்படையில் தாழ்மை அப்படின்னா, அவர் தேவனாய் இருந்தார், மனிதராகி விட்டார், அது தாழ்மை. அதுக்கு அதோட எதையும் ஒப்பிட முடியாது. இந்த அம்மா தன்னுடைய நிலைமையையும் மறந்து தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு அடிமையாக தன்னை அர்ப்பணித்து விட்டார்கள். அடிமைத்தனம் அப்படின்றத இந்த இடத்துல தாழ்மை அப்படிங்கிறத காட்டிலும் கிறிஸ்துவுக்காக எந்த அளவிற்கும் கீழாக நம்மை போறது பேர் தான் தாழ்மை. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், மார்த்தாள் அவர்கள் தனக்கு தெரிந்திருந்ததை கிறிஸ்துவுக்கு செய்தார்கள். இந்த அம்மா தன்னை முழுமையாக அடிமையாக என்ன செஞ்சாங்க, தன்னை அர்ப்பணித்தார்கள். அடுத்த 4-8 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான்.
அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். யூதாஸ் காரியத்தினுடைய செயல்பாடு. யூதாஸ் காரியத்துடைய செயல்பாடு இந்த வசனங்களுக்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 விஷயங்களை அவரை குறித்து தொகுத்து நான் சொல்லிடுறேன். உலகத்திலேயே மிக மிக துன்மார்க்க இருதயம் கொண்டிருந்த ஒரு மனிதன் யார் என்றால் இந்த யூதாஸ் காரியத்து. உலகத்திலேயே பணத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்த நபர் என்று சொன்னால் இந்த யூதாஸ் காரியத்து. உலகத்திலேயே அதிகமான வாய்ப்புகளை பெற்றிருந்தும் கிறிஸ்துவை நிராகரித்த நபர் யார் என்று சொன்னால் இந்த யூதாஸ் காரியத்து. உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ள வேண்டுமானால் படிக்க வேண்டிய நபர் யூதாஸ் காரியத்து. இயேசு கிறிஸ்துவோடு இருந்தும் கிறிஸ்துவை நிராகரிக்க முடியும் என்பதற்கு எக்ஸாம்பிள் யாரு? இந்த யூதாஸ் காரியத்து. ஒரு பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. யார் என்னை உங்களை காட்டி கொடுப்பார், உங்கள ஒரு ஆள் என்னை காட்டி கொடுப்பார் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. அப்போ பேதுரு சிக்னல் கொடுக்கிறாரு, யோவான்ட்ட சிக்னல் கொடுக்கிறாரு. யாருன்னு கேட்டு நீ கேளு, ஏன்னா இவர் தான் என்ன செஞ்சார், பக்கத்துல படுத்திருக்கிறாரு, படுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. 26வது வசனம். இயேசு பிரயுத்தரமாக, நான் இந்த துணிகையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவால் இந்த பந்தி வேளையில் மிக மிக உயர்வாக மதிக்கப்பட்ட மனிதன் யார் தெரியுமா? யூதாஸ் காரியத்து. ஏன் அப்படின்னா, ஒரு பந்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் யாருக்கு இந்த அப்ப துணியை முதலாவது எடுத்து கொடுக்கிறாரோ அவரை இந்த கொடுக்கக்கூடிய நபர் கனப்படுத்துகிறார். அது அவங்க கலாச்சாரம். அப்படி செய்திருந்தோம், இவர்தான் சொல்லி கொடுத்தோம், கூட இருக்க 11 பேருக்கு புரியல. அது நான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவிடம் ரொம்ப அதிகமான நேரம் அதிகமாய் பேசப்பட்ட நபர் யாரு, பேசின நபர் யாரு? யூதாஸ் காரியத்தா இருக்க முடியும். ஏன் அப்படின்னா பாருங்க, 26வது வசனம், 27, 28ல இருந்து வாசிங்க. அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. பாருங்க, ஒருத்தருக்கும் புரியல. ஏன்னா யாருக்குமே டவுட் என்ன செய்யல, வரல. இப்ப மறுபடியும் நான் 12ஆம் அதிகாரம் வரும்போது அதை மறுபடியும் சொல்றேன். அப்புறம் வாசிங்க 29. யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார். ஓகே, இப்ப நீங்க நல்லா கவனிங்க. இவர் போய் ஏழை மக்களுக்கு பைசா கொடுக்க போறார். புகழ்லாம் யாருக்கு வரும்? நன்றா இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த 12 பேர்ல வெல் குவாலிஃபைடு நபர் யாரு பைசாவை கையாளுறதுக்கு? இந்த 12 பேர்ல பைசாவை நல்லா கையாளுறதுக்கு வெல் குவாலிஃபைடு யாரு? மத்தேயு. மத்தேயு தான் பெஸ்ட் ஆளு. ஆனா யாருகிட்ட கொடுத்திருக்காரு? திருடன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும், கூட இருக்கவங்களுக்கு தெரியாது. அதான் நான் இங்க சொல்ல வர்றேன், கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, இப்ப வாங்க நம்முடைய பகுதிக்கு வாங்க. 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போறதுமாகிய யூதாசு இந்த இடத்துல சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. ஏமா 300 பணத்துக்குரிய பைசா இப்படியாமா ஊத்துற அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, இவரு சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. இவருடைய பேர் என்னது? ஆக்சுவலா இவருடைய பேர் என்னது? இவருடைய பெயர் யூதாஸ் தான்.
காரியோத் அப்படிங்கும் போது அது ஒரு இடத்தோடைய பெயர், சரியா? இன்னொரு இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது இதே யோவான்ல காரியோத் அல்லாத யூதா அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். ஏன்னா காரியோத் அப்படிங்கிறது ஒரு ஊரோட பேரு, சரியா? இங்க என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்குது? கிறிஸ்துவின் சீடராக இருந்தார். எப்படி வாசிக்கிறோம் பாருங்க, அவருடைய சீஷர்களில் ஒருவனும். இரண்டாவது என்ன வாசிக்கிறோம்? அவரை காட்டிக் கொடுக்க போகிறவன். சற்று கவனமா இதை நாம் வாசிக்கும் பொழுது யூதாஸ் காரியத்து காட்டி கொடுப்பான்னு 11 பேருக்கு கடைசி வரைக்கும் என்ன செய்யல. என்ன ஒரு நடிப்பு தெரியுமா? புதிய ஏற்பாட்டுல முக்கியமா இந்த இடத்துல மட்டும்தான் யூதாஸ் ஃபர்ஸ்ட் பேசினதா இருக்குது. அதுவும் எதை குறித்து தான் பேசியிருக்காரு? பணத்தை குறித்து தான் பேசியிருக்காரு. பயங்கர நடிப்பு. ரொம்ப வெறுமனே என்ன செய்வார் இவர்? என்ன செய்வார்னா சும்மா என்ன செய்வார்? இங்க பாருங்க, சீமோனின் குமாரன் யூதாஸ் கரைத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு கொடுத்து தரித்திரத்து கொடுக்காமல் போனது என்ன அப்படின்னு என்ன செய்யறாரு இவரு கேட்கிறார். அந்த மனிதன் இந்த மனிதனை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவன் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும். இன்னொரு இடத்து தன்னுடைய ஆவியிலே கலங்கி அப்படின்னு வாசிக்கிற யூதாஸ் குறித்து சொல்லும் போது என்ன தெரியுமா? இத்தனை வாய்ப்புகளை கொடுத்தும் இவன் என்ன செய்யல, மாறவில்லை. 300 பணத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது புதிய ஏற்பாட்டில் முதலாவது இந்த நபர் பேசிய நபர், இந்த பேசியது யூதாஸ் கரைத்து பேசியது இந்த வார்த்தை தான். இவர் என்ன புரிஞ்சு வச்சிருந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, ரோமர்கள் அடிச்சு துரத்திடுவாரு, அடிச்சு துரத்தின உடனே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், அமைச்சராக நம்ம 12 பேர் என்ன செஞ்சிருவோம், இருந்துருவோம். அதுல யாருக்கு வரும்? பினான்ஸ் டிபார்ட்மெண்ட். இவருடைய நினைப்பு ஃபுல்லும் அப்படியே இருக்குது. இவர் தரித்திரத்தை குறித்து கவலைப்படவில்லை, மாறாக தனக்கு கிடைக்க வேண்டிய பைசாவை என்ன செய்கிறார்? இவரு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அப்புறமாக இயேசு கிறிஸ்து மரணம் அடைய போகிறார் என்று தெரிந்தவுடன் இவருடைய சிந்தனை வேறு விதமாக மாறுகிறது. 6வது வசனத்துல தரித்திரத்தை குறித்த எந்த கவலையும் கிடையாது. இவர் திருடர், பணப்பையை வைத்திருக்கிறார், பணத்தை சுமக்கிறார், அதே சமயம் நல்ல திறமசாலியும் கூட. ஏன் அப்படின்னா அங்க அந்த பரிமள தைலத்துடைய சுமலை வச்சுக்கிட்டேவோ இது 300 பணத்துக்கு போகும் நிதானித்த நபர் யாரு? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? 7வது வசனத்துல, அப்பொழுது இயேசு இவனை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்போதும் உங்களோட இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். ஏழைகளுக்கு இவர் கொடுக்க சொல்லுகிறார். எந்த நேரமும் அவர்கள் சரீரத்தில் இங்கேதான் இருக்கிறார்கள், நான் என்ன செஞ்சிருவேன்? பரலோகம் போயிருவேன், அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். இதை வாசிக்கும் போது இன்னொரு விஷயமும் எனக்கு அதிகம். ஏன் இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதம் அடையாளங்களை செஞ்சாரு? அற்புதம் அடையாளம் பலத்த செய்திகள் செஞ்சார்ல, ஏன் செஞ்சாரு? அவர் நிறைய காரியங்களை செஞ்சு தான் தேவகுமாரன் நிரூபிக்கிறது செஞ்சாரு. அதில் இன்னொரு விஷயங்கள், தேவனுடைய வல்லமை புறப்பட்டன்னு வாசிக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஏன் செஞ்சார் அப்படின்னா, தேவன் எவ்வளவு கருணை உள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர் காமிக்கிறதுக்காக என்ன செஞ்சாரு? இதெல்லாம் செஞ்சாரு. தரித்திரம் நீங்க பார்க்கும்போது ஏழைகளின் மேல் அவர் என்ன செஞ்சாராம்? அன்பு செலுத்தினார். அவர்களுக்கு பைசா என்ன செஞ்சாரு? கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு சில பெண்கள் பைசா கொடுத்ததா இருக்கு வேத புஸ்தகத்தில். அவர் ஊழியத்துக்கு போகும்போது அந்த பைசாவில இருந்து யாருக்கு கொடுத்தாராம்? யாரு மூலமா தான் கொடுக்கிறாரு? நம்மால் மூலமா தான் கொடுக்கிறார். பணத்தாசை பிடித்திருந்தவர், உயர்ந்த பதவிக்கு போக வேண்டும் என்கிறதான சிந்தனை உடையவர், உலக பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் தருகிறவர், ஏமாற்றுக்காரன், ஏழைகளுக்கு கொடுப்பவரை போல பாசாங்கு செய்கிறவர், பொய் பேசுகிறவர், யாரும் இவருடைய செயலை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நடிப்புக்காரர். கிறிஸ்துவோடு இருந்தாலும் கிறிஸ்துவை போல இவர் என்ன செய்யல? துளி அளவும் மாறல. மற்ற எல்லா 11 சீஷர்களும் கலிலேயாவை சேர்ந்தவர்கள், இவர் மட்டுமே யூதேயாவை சேர்ந்தவர். என்ன நடிப்பு தெரியுமா? 3 வருடம் இயேசு கிறிஸ்துவோடு இருந்திருக்கிறார். இவருடைய செயல்பாடுகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எல்லாம் அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாகவே இருக்கிறது. இன்னும் என்ன, நான் இதுல இவரை குறித்து படிக்கும்போது இன்னொரு விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன். முடிவு வரையும் அன்பு செலுத்தினார். யாரு மேலேயும் சேர்த்து?
யூதாஸ் காரியத்து மேல சேர்த்து. இன்னொரு விஷயம், இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு இவங்களை போக சொல்லும் போது யூதாஸ் காரியத்தும் பிசாசுகளை துரத்துகிறார். யூதாஸ் காரியத்தும் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவரும் அறிவிக்கிறாரு, அவரும் அற்புதம் செய்கிறார். ஆனால் மாற்றம் ஏற்படவில்லை. மாற்றம் எப்பொழுதுமே எங்க உண்டாகணும் தெரியுமா? சங்கீதம் 51 பாருங்க. சங்கீதம் 51 என்னை அதிகமாய் சில வாரங்களாக அது என்னை அதிகமாய் டிஸ்டர்பன்ஸ்னே சொல்லலாம். 51:4 பாருங்க. 51:4 6 பிரதர் 6 இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர். இதோ உள்ளத்தில் தாவீது எதுலையா உண்மையில் இல்லைன்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. அதைத்தான் அங்க எழுதுறாரு அவரு. ஒரே லைன்ல எழுதி முடிச்சிட்டாரு. உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறேன். யூதாஸ் காரியத்தை உள்ளத்துல என்ன செய்யல? யாருமே கண்டுபிடிக்க முடியல கூட இருக்கிறவங்களால. நேரடியா சொல்றாரு, இந்த மோர்சலை யாருக்கு கொடுக்கிறோம் அவன் தான் என்ன காட்டி கொடுப்பான்னு சொல்லியும் என்ன செய்யல இவங்களால. அப்ப எந்த அளவுக்கு அவர் நடித்துக் கொண்டிருந்திருக்கிறார். நான் பல நேரங்களில் நான் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், உள்ளம் என்பது கர்த்தர் விரும்பக்கூடிய மிகப்பெரிய விஷயம். நாம் வெளிப்புறத்தில் பல காரியங்களை செய்யலாம், பலர் நம்முடைய காரியங்களை பார்த்து மெச்சலாம், பலர் நம்முடைய காரியங்களை குறித்து நல்லவர்கள் என்று சொல்லலாம். நல்லவர் என்பதற்கும் ஆவிக்குரியவர் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. நல்லவர் என்பதை வெளிப்புறமாக பார்க்க முடியும், ஆவிக்குரியவர் என்பதை உள்ளத்தில் மட்டுமே பார்க்க முடியும். மீண்டும் நான் இதை சொல்றேன், நம்மால் அப்பம்பிக்க முடியும், ஜெபம் செய்ய முடியும், ஊழியம் செய்ய முடியும், பிரசங்கம் பண்ண முடியும், வேதாகம கல்லூரியில் பாடம் எடுக்க முடியும், மூப்பர்கள் ஊழியர்களுக்கு பாடம் எடுக்க முடியும், ஆவிக்குரியவராக இல்லாமல் இருக்க முடியும். வெளிப்புறத்தில் பார்க்கும் பொழுது இருக்கிற கோல்டு பையின் வேற, உள்ளே இருக்கிற கோல்டு பையின் கர்த்தருக்கு தெரியும். இந்த நபரை குறித்து கர்த்தருக்கு மட்டுமே தெரியும். அதான் ஆச்சரியமான விஷயம். இங்க வேற யாருக்குமே என்ன செய்யல. நீங்க இவரை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தன்னு எழுதுவாங்க. மத்தேயும் காட்டி கொடுத்தன்னு எழுதுவாரு, மார்க்கும் காட்டி கொடுத்தன்னு எழுதுவாரு, யோவானும் காட்டி கொடுத்தன்னு எழுதுவாரு. ஆனா லூக்கா மட்டும் துரோகி ஆகியன்னு எழுதுவாரு. என்ன காரணம் அப்படின்னா, இவர் விசாரிச்சு எழுதுறாரு. அப்படி விசாரிக்கும் போது மக்கள் இவரை எப்படிதான் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எப்ப தெரியுமா தெரியும்? பின்னாடிதான் தெரியும். ஆனா ஃபர்ஸ்டே இயேசு கிறிஸ்து என்ன செய்யும்? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகள் என்னவென்று என்பதையும் நான் பேசுகிறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருக்காரு? இப்படி சொல்லணும். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நான் என்ன பேசுவேன், என்ன சிந்திப்பேன் என்பதை அவர் என்ன செஞ்சிருக்காரு? நம்முடைய உள்ளத்தில் உண்மையா இருக்க அவர் விரும்புகிறார். நான் ஒருவரை பார்க்கிறேன், பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் தான் நான் சொல்றேன், பிராக்டிகல் அப்ளிகேஷன். மற்ற பேருடைய பேசியிருக்கிறார், பிலிப்புட பேசியிருக்கார், அந்திரேயாட்ட பேசியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவிடம் பேசுகிறார், எல்லாத்தையும் பேசியிருக்கிறார். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கூட இருந்துகிட்டு இயேசு கிறிஸ்து என்ன செய்யும்? நன்றாக நடித்துக் கொண்டிருந்தார். யாரும் சந்தேகம் இல்லாத அளவிற்கு சரியாய் அவர் சர்ச்சுக்கு வந்தார், சரியா அவர் ஜெபம் செய்தார், சரியா அவர் வேத வாசித்தார். ஆனால் உள்ளத்தில் எப்போ தெரியுமா நாம் ஆவிக்குரியவர்கள் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. எனக்கும் அங்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது, சரியா? அங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, அவரை சொன்னாத யாரும் சொல்ல மாட்டீங்க, சரியா? அப்போ தப்பு யாரு மேலன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா தப்பு யாரு மேல, நான் என்ன சொல்லுவேன்? அங்கிள் மேலன்னு சொல்லுவேன். அவர் என்ன சொல்லுவாரு? ஏன் மேலன்னு சொல்லுவாரு. இப்ப ரெண்டு பேரும் நாங்க என்ன செய்வோம்னா, வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? நீ போய் அங்கள்கிட்ட பேசு அப்படிம்பாரு. அங்கள்கிட்ட சொல்லுவாரு, அந்த தம்பிகிட்ட போய் நீ பேசு, நீங்க பேசுங்க அப்படிம்பாரு. இடையில நம்முடைய ஈகோ ஒன்று டச் ஆகும் தெரியுமா? அதை சரி செஞ்சிட்டோம்னா நம்ம ஆவிக்குரியலா மாறிடுவோம். ஒரு ஈகோ நம்மளை டச் பண்ணும் தெரியுமா? சின்ன பையன் நீங்க அவன் வந்து பேசட்டும், அவர் தான் மூப்பரா இருக்காரு, அவர் வந்து என்கிட்ட பேசட்டும். அந்த ஈகோ டச் ஆகுது பாத்தீங்களா? அதை மேற்கொண்டுட்டோம்னா உள்ளத்தில் உண்மையா இருந்துடலாம். வெரி சிம்பிள், ஆனா கஷ்டம். இதை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் உள்ளத்தில் என்ன செய்ய முடியும்? நம்மளால உண்மையாய் இருக்க முடியும். நான் இந்த காட்சியை யோசிக்கும் பொழுது, எந்த நேரத்திலாம் யூதாசை குறித்து படிக்கும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும். என்ன அவர் தெரிந்திருந்தும் அவங்க கையில தான், நீ போய் பைசாவை கூட அவங்க கிட்ட போய் தெரிந்திருந்தும் அவர்கிட்ட எல்லாம் கொடுக்குறாரு. இந்த மனிதன் கடைசி வரை என்ன செய்யல?
மாறவே இல்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவது கர்த்தர் என்ன செய்யறார்? அதை எதிர்பார்க்கிறார். நான் ஒரு யோபை குறித்து ஒரு டைம் நாம பேசும்போது அப்படிதான் நினைச்சேன். ஊஸ் என்னும் தேசத்திலே யோபு என்னும் ஒருவன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயப்பட்டு பொல்லாப்புக்கு முதலில் ஒரு மனிதனுடைய உள்ளான நிலைமையை குறிச்சுதான் பைபிள் எழுதும் போது எழுதி வச்சிருக்காரு கர்த்தர். வேற நிலைச்சு என்ன செய்யல, எழுதல. தன்னை குறித்து கூட கர்த்தர் அங்க எழுதல. அப்ப உள்ளத்தை குறித்து கர்த்தர் என்ன செய்யற அதிகமாய். அப்போ முதலில் நம்ம பார்த்தோம், மார்த்தாள் தனக்கு தெரிந்தவற்றை கிறிஸ்துவுக்காக செய்தார்கள். மரியாள் தன்னை அடிமையாக பாவித்து கீழான காரியமாக தன்னை மிகவும் தாழ்த்தி காரியத்தை செய்தார்கள். யூதாஸ் காரியத்தை நடிக்க மட்டுமே செய்தார். 4வது பாருங்க, 9வது வசனம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். ஓய்வு நாளைக்கு மறுநாளைக்கு இவங்க வர்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்க இருந்து வர்றாங்க அதை பாருங்க. மறுபடியும் யூதரில் திரளான ஜனங்கள் அங்க இருக்கிறதை அறிந்து அப்படின்னு வாசிக்கிறோம். பல பகுதியில இருந்து வர்றாங்க. ஏன் அன்னைக்கு வரலன்னா, யூதர்கள் அரை மைலுக்கு மேல என்ன செய்ய மாட்டாங்க, ஓய்வு நாள்ல நடக்க மாட்டாங்க. அதனால மறுநாள் வர்றாங்க. எப்படியோ பெத்தானியாவில் இயேசு கிறிஸ்து இருக்கிறதை அறிந்து கொண்டு இவர்கள் வருகிறார்கள். எப்படி அதை வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் பின்னால் ஜனக்கூட்டம் பின்தொடர்ந்தது. ஜனக்கூட்டம் வந்து நம்ம வாசிக்கும் போது பெரும்பாலான நபர்கள் எதுக்கு தெரியுமா வந்தாங்க? வேடிக்கை பார்க்க. என்னத்தை வேடிக்கை பார்க்க? அவர் அற்புதம் செய்யறாரு, அடையாளம் செய்யறாரு, வேடிக்கை பார்க்க என்ன செஞ்சு. அது போல ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். எப்படி இதை ஈக்குவல் பண்றாங்க பாருங்க. இயேசுவின் மாத்திரம் அல்ல, மரித்த லாசருக்காகவும் அவர்கள் வருகிறார்கள். நான் இப்படி இத புரிஞ்சு வச்சிருக்கிறேன். கிறிஸ்து உயிர்ப்பித்த லாசருவை காணும்படியாக அவர்கள் வந்தார்கள். வந்த கூட்டம். மார்த்தாள் மரியாள் கிறிஸ்துவுக்காய் தங்களை அர்ப்பணித்த கூட்டம். அடுத்து கடைசி நம்ம பார்க்க போற பிரதான ஆசாரியன், அதுபோல அவரை சேர்ந்தவர்கள் இயேசுவை எதிர்க்கும் கூட்டம். ஆனா இந்த கூட்டம் எதிர்க்கவும் செய்யாது, சப்போர்ட்டாவும் இருக்கு. இதுதான் டேஞ்சரஸான கூட்டம். இந்த கூட்டம் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையட்டுமான்னு கேட்கும்போது என்ன செஞ்சு சொல்லுச்சு? இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கூட்டம் இந்த கூட்டம் தான். இயேசுவுக்காய் தங்களை அர்ப்பணிக்காத ஒரு கூட்டம், அற்புதத்தையும் அடையாளத்தையும் பலத்த செய்திகளையும் காணக்கூடிய ஒரு கூட்டம், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த கூட்டம். ஒரு உணர்வும் இவர்களுக்கு என்ன செய்யல, இல்ல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பல நேரங்கள் இவர்கள் கிறிஸ்துவை கண்டிருக்கிறார்கள், அற்புதம் செய்கிறவர், அடையாளம் செய்கிறவர், பலத்த செய்கிறவர், அவர் தேவன் என்பதை என்ன செஞ்சிருக்காங்க, இவர்கள் புரிந்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சை கேட்டு வசனத்தை என்ன செஞ்சிருக்காங்க, அறிந்தும் இருக்கிறார்கள். ஆனா வாழ்க்கையில் என்ன செய்யல, நம்மளை போல இல்ல கோல்டு பெயினை போல வாழ்க்கை மாற்றம் அவர்கிட்ட என்ன செய்யல. நீங்க வாசிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, யாருமே கண் பார்வையற்றவரை குணப்படுத்தியதாக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க வாசிக்கவே முடியாது. கண் பார்வை இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் எண்ணிக்கையில் பல காரியங்களை செஞ்சதா, சீசர்கள் செஞ்சதா, சுவிசேஷங்களுக்கு அப்புறமாக அப்போஸ்தலர் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் யாருமே என்ன செய்யல, கண் பார்வையற்றவரை. அது மேசியாவின் அடையாளம். அதுபோல குஷ்டரோகியை குணப்படுத்தியதாக மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். குஷ்டரோகியை குணப்படுத்தவும் அதிகாரம் கொடுத்தாருன்னு வாசிக்கிறோம். ஆனா யாருமே குணப்படுத்தியதா என்ன செய்யல, ரெக்கார்டு இல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்ன செஞ்சிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம், இதெல்லாம் அறிந்திருந்தோம், நிராகரிக்கிறோம் இல்ல. நிராகரிச்சாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப மோசம். யூத ஜனங்களின் செயல்பாடு ஆலய நிகழ்ச்சிகளில் அல்லது சபை நிகழ்ச்சிகளில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யணும். பிரதரன் சர்ச்சுக்கு ஒரு இது இருக்கு, என்ன தெரியுமா? அப்பவும் ரசமும் எடுக்கவில்லை என்றால் நமக்கு எப்படி இருக்கும் அந்த நாள்? நரகத்தில் இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படித்தானே? அப்பவும் ரசமும் எடுக்கவில்லை என்றால் எப்படியாவது எதை செய்தாகிலும் என்ன செஞ்சோம், இதெல்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும்.
ஆனால் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கிறதான சிந்தனை. பல நேரங்கள் வசனத்தை வாசிக்கிறோம், பல மணி நேரங்கள் நாம் வசனத்தை கேட்கிறோம். நான் இன்னும் ஒரு 2 மாசத்துல 40 முறை வாசிச்சு முடிச்சிருப்பேன் இந்த பைபிளை, 2 டைம், இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும். என் வாழ்க்கையில் மாற்றம். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா இந்த பகுதியில மேல் பக்கம் இங்க இருக்குன்னு நான் சொல்லுவேன். இவங்க கிளாஸ்ல இருக்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன். லெஃப்ட் சைடு இங்க மேல இந்த சைடுல இப்படி இருக்குன்னு சொல்லுவேன். நான் இந்த வசனம் இங்க இருக்குன்னு சொல்லுவேன். சுகர் பேஷண்ட் நானும், ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வாசிச்சு பழக்கனால எனக்கு தெரியுது. ஆனா என் வாழ்க்கையில் மாற்றம். நானும் வெறுதே பிரசங்கிக்கிறேன், நானும் வெறுதே வசனத்தை வாசிக்கிறேன். என் வாழ்க்கை மாற்றம். இந்த யூத ஜனங்கள் கிறிஸ்துவை, இது ரொம்ப முக்கியமான விஷயம், கிறிஸ்துவை 3 வருடம் நேரடியாக பார்க்கிறார்கள். தேவனுடைய சத்தத்தை அவருடைய வாயிலிருந்து நேரடியாக கேட்கிறார்கள், ஆனால் நிராகரித்தார்கள். அதனால்தான் 70 என்ன செஞ்சு தேவாலயம் உடைக்கப்பட்டு இடிக்கப்பட்டு ரத்த வெள்ளம் அங்கே ஓடியது. வாழ்க்கை மாற்றம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். மரியாள் மார்த்தாள் அவர்களின் அர்ப்பணிப்பை தங்களுக்கு இயேசு கிறிஸ்துவிடம் காண்பித்தார்கள். யூதாஸ் காரியத்து துரோகத்தை அவன் காண்பித்தான். பரிசேயர்கள் சதுசேயர்கள் தங்களுடைய எதிர்ப்பை காண்பித்தார்கள். ஆனால் இந்த கூட்டம் தான், ஆசாரியர்கள் ஜனங்களை தூண்டி விட்ட பொழுது உடனே அங்கிட்டு மாறிக்கிட்டாங்க, இங்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, மாறிக்கொண்டார்கள். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். கிறிஸ்துவின் வசனத்தையும் அவருடைய செயல்பாடுகளையும் அறிந்திருந்த இந்த கூட்டம் கிறிஸ்துவோடு யாரை ஒப்பிட்டு இப்ப பார்த்துட்டாங்க, லாசரையும் பார்க்க வந்தாங்கன்னு போட்டுங்க. அடுத்து ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, 10-11 நான் சொல்லி முடிக்கிறேன். 10-11 லாசரு நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். யூத மத தலைவருடைய செயல்பாடு, மக்கள் பெத்தானியாவுக்கு போறதை இவங்க என்ன செஞ்சுறாங்க, புரிந்து கொள்கிறார்கள். யோவான் 11:53 பாருங்க, யோவான் 11:53. அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். இப்ப யார கொலை செய்ய ஆலோசனை பண்றாங்க? பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணுகிறார்கள். லாசரு கிறிஸ்துதான் மேசியா என்பதற்கு அவர்தான் அடையாளம். லாசரு கிறிஸ்துதான் தேவன் என்பதற்கு அடையாளம் அவர்தான். யூத மத தலைவர்கள் பெரும்பாலும் சதுசேயர்களா இருப்பதினால் உயிர்த்தெழுதலில் அவர்களுக்கு என்ன கிடையாது, நம்பிக்கை கிடையாது. இப்ப லாசர் உயிரோட வந்ததுனே இவங்களுக்கு என்ன செய்யல, அவங்களுக்கு நம்ப முடியல, பிடிக்காம போகுது. இவர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் தங்களுடைய இருதய கடினம் அவருக்கு என்ன செஞ்சு இருந்தது. வேதத்தை எத்தனை முறை வாசித்தாலும் வேதத்தில் காணப்படுகிற மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று நான் கருதி கொள்வது தனிப்பட்ட முறையில் மனக்கடினம். மனக்கடினம் என்பது ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம். ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து 1000 வருஷ அரசாட்சியில் ஆட்சி செய்வார். அவரோடு கூட நாமும் ஆட்சி செய்து கொண்டு இருப்போம். 1000 வருஷ அரசாட்சியின் முடிவு சாத்தான் என்ன செய்வான், வருவான். அப்பொழுது அந்த 1000 வருஷ அரசாட்சியில் இருக்கக்கூடிய சிலர் என்ன செய்வாங்க, யாரோட சேர்ந்துக்குவாங்களாம், சாத்தானோடு சேர்ந்து கிறிஸ்துவுக்கு எதிராக போரிடும்படியாக வருவார்கள். அத்தனை வருஷமா அவரை நேர பார்த்திருக்காங்க, அவருடைய செயல்பாடுகளை பார்த்திருக்காங்க, அவருடைய ஆட்சி முறைகளை பார்த்திருக்கிறார்கள், அவர் செயல்பட நன்மைகளை பார்க்கிறார்கள், உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா மாற்றத்தையும் அவர்கள் பார்த்திருப்பார்கள். ஆனால் மனக்கடினம் என்ன செய்யுது, டேஞ்சரஸ். நான் அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். மனக்கடினம் நம்ம என்ன செய்யும் தெரியுமா, உலகத்தில் ரொம்ப ரொம்ப மோசமான ஆவிக்குரிய நஷ்டத்தை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். மனக்கடினம் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக மிக மோசமான நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதை காட்டிலும் மிகப்பெரிய நஷ்டத்தை வேறு எது ஏற்படுத்தியதா எனக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு மனிதனுடைய மன கஷ்டம் அவ்வளவு கொடுமையாக மாறி அவன் சாத்தானோடு சேர்ந்து கிறிஸ்துவுக்கு எதிராக வருவான் என்று சொன்னால் அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். பார்வனை குறித்து வாசிக்கிறோம், மன கஷ்டம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், என்ன எல்லாத்தையும் பார்க்கிறான், பார்த்து அவனுக்கு மன கஷ்டம், மன கடினப்படுத்துகிறான். அப்புறம் என்ன வாசிக்கிறோம், கர்த்தர் அவனை கடினப்படுத்தினான் வாசிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலாக கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, போதிக்கிற நான் தானே ஆகாதவன் என்று போய்விடாத வெடிக்கணும் ஒரு வசனம் வாசிக்கிறோம். அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா, ஆவியானவர் தொடர்ந்து நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு.
இதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட தருணத்துக்கு அப்புறம் இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு சி அவனு பேசாம இருந்துடா தெரியுமா, அதான் ஆகாதவன். அது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. கர்த்தர் நம்மிடத்தில் பேசல அப்படின்னாலே இந்த மனக்கடினத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனங்கள், இந்த யூதர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார்கள். எல்லாம் இந்த மத தலைவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வசனமும் தெரியும். இவர்கள் காமன் பீப்புள் கிடையாது. நார்மலா இருக்கக்கூடிய மக்களுக்கு வசனம் அவ்வளவாக தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அவங்க கேட்கிறாங்க, அற்புதம் அடையாளம் பல செய்திகளை பார்க்கிறார்கள். ஆனால் இது உண்மை என்பது யாருக்கு தெரியும்? இதுதான் மன கஷ்டம். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை நாம் காணும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய மனக்கடினம் நம்ம என்ன செய்யுது? செய்ய விடாமல் தடுக்குது. எந்த ஒரு காரியத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்க. பல நேரங்களில் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இப்ப வசனம் சில நேரங்கள் நம்ம கேட்போம், நாம் செய்ய வேண்டிய இந்த காரியத்தை செஞ்சிரும் சொல்லி நம்ம யோசிப்போம். வெளியில போன உடனே நமக்கு என்ன செஞ்சிடும்? அந்த மனக்கடினம் நம்மை மேற்கொள்ளும். அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டோம்? நம்ம இந்த வேலைக்கு தான் போயிடும். வெறுப்பு என்ன செய்யும்? உச்சபட்ச வெறுப்புல என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நபர் மேல உச்சபட்ச வெறுப்பு, மறுபடியும் அங்கிலே எடுத்து அங்கிள் மேல எனக்கு உச்சபட்ச வெறுப்பு, என்ன செய்யலாம்? உச்சபட்ச வெறுப்பு அப்படி காமிக்க மாட்டோம், பேசாம இருந்துக்குவோம். அது நடக்கும். கர்த்தர் இவங்களோடு பேசல. இவர் என்ன செய்யறாரு? அந்நிய பாசைகளில் பேசுகிறார்கள். 12 அப்போஸ்தலர்களும் உள்ளூர்காரன் ஒருத்தனுக்கும் புரியல. வெளியூர்ல வந்தவனுக்கெல்லாம் புரியுது. என்ன பேசினாரு? தேவனுடைய மகத்துவங்களை பேசினாரு புரியுது. ஆனா உள்ளூர்காரன் ஒருத்தனுக்கு என்ன செய்யல? அவன் தான் இருக்கிறான். 3 வருடமாக வசனத்தை கேட்டவர்கள் இந்த மக்கள், வசனத்தை சரியாய் அறிந்திருந்தவர்கள் இந்த மத தலைவர்கள். ஆனா என்ன செய்யல? வாழ்க்கையில் இவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த மனக்கடினம் எப்படி போகுது தெரியுமா? உள்ள இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? கொலை செய்வதற்கு ஏதுவான சிந்தனை, அது கொலையிலேயே போய் முடிஞ்சிருச்சு. ஒருவரை குறித்ததான வெறுப்பு. இப்ப நம்ம ஜெபம் பண்ணும் போது சிலர் நமக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் இல்ல சிலர் பேசின விஷயம் நம்முடைய மைண்ட் நம்மளை அப்படியே குத்தும் தெரியுமா? குத்தும் போது நம்ம என்ன யோசிப்போம் சொல்லுங்க? கொலைன்னு வந்ததுனால அந்த வார்த்தையை நான் எடுத்து சொல்றேன். அப்படி யோசிக்கும் போது எல்லாருக்கும் சிரிக்கிறீங்க, ஏன்னா சில அனுபவங்கள் இருக்கு, எனக்கு இருக்குது. சரியா? அப்ப குத்தும் போது நம்ம என்ன யோசிப்போம்? ஆண்டவரே அவங்க என்ன செஞ்சிடணும்? பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஒன்றும் செய்ய மாட்டேங்குது, அவங்க என்ன செய்யணும்? அழிஞ்சிடணும். அவங்களுக்கு ஏதாவது என்ன செய்யணும்? நடந்துடணும். அது என்ன? அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா நமக்கு? கொலைக்கு என்ன தண்டனை? அதே தண்டனை தான் நமக்கு. ஆபேலை என்ன செய்யறாரு? தம்பி வயல்வெளிக்கு போவோம். ஆனா உள்ள என்ன இருக்குது? இந்த கொலைக்கு எதுவான கோபத்தை பைபிள்ல ஓர்கி கோபம் அப்படிம்பாங்க. இது வெளியில தெரியாது. ஒரு நபரை நினைக்கும் போதுதான் ஒரு விதமான எரிச்சல் இருக்கு பாத்தீங்களா நமக்கு? அதுதான் அந்த கோபம். இந்த கோபம் எங்க போய் முடிஞ்சு? காயின் ஆபேலை கொன்றான். இங்கேயும் அதுதான் நடக்குது. எல்லாவற்றையும் பார்த்தும், அவர் செய்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் பார்த்தும் மன கடினத்தினால் அவர்கள் என்ன செய்யல? அவங்க கொலைக்கு ஏதுவான அந்த கோபம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அடுத்த 6 நாள் 7 நாள் என்ன செஞ்சிட்டாங்க? இவரை எப்படி போகுதுன்னு பாருங்க. அப்போ நம்முடைய மன கடினம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்றையும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒருவரை குறித்தான எரிச்சல் மனதிற்குள் இருக்குமே ஆயில் கர்த்தரை எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவார் தெரியுமா? ஒரு மனிதனை நாம் கொலை செய்வதற்கு என்ன ட்ரீட்மெண்டோ அதே ட்ரீட்மெண்ட் தான் நமக்கு. இந்த மனக்கடினம் அவர்களுக்குள் இருந்தது. மார்த்தாளுக்கு தனக்கு தெரிந்ததை கொடுக்கும் அர்ப்பணிப்புள்ள இருதயம் என்ன செஞ்சு? மார்த்தாளுக்கு இருந்துச்சு. மரியாள் தன்னையே கொடுக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு இருதயம் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. யூதாஸ் காரியத்திற்கு ஏமாற்றுத்தனமான, மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு இருதயம் இருந்துச்சு. யூத ஜனங்களுக்கு அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் கர்த்தரை விசுவாசிக்காமல் உள்ளத்தில் உண்மையா இல்லாத ஒரு இருதயம் இருந்துச்சு. அதுபோல யூத மத தலைவர்களுக்கு அவரை கொலை செய்யக்கூடிய இருதயம் என்ன செஞ்சு அவங்களுக்கு இருந்தது. இன்னும் நீங்கள் பல விஷயங்களை இதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். யூதாஸ் காரியத்தை போல நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? இருந்துவிடக்கூடாது. மார்த்தாளை போல, மரியாளை போல
அர்ப்பணிப்புள்ள இருதயம் நமக்கு அவசியமா இருக்கிறது. அதை கிறிஸ்து நமக்கு தொடர்ந்து என்ன செய்யறாரு? தந்து கொண்டே இருக்கிறார். அதை செயல்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.